இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடும் வெயில் தாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கோடை மழை பெய்து வருகிறது. அதுவும் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. இந்த மழை எவ்வளோ நாட்களுக்கு தரும், அது மூலமாக என்ன மாதிரி பயன் இருக்குது, அதோட பேசுவதற்காக நம்மிடம் வானிலை ஆய்வாளர் கேமச்சந்திரன் நம்மிடம் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். நேற்று தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்லாம் ஆலங்கட்டி மழை பெய்திருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்கு தொடரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குறிப்பாக தற்போது பார்த்தோன்னா அந்த கோடை மழை தமிழகத்தில் பரவலாக பதிவாகிட்டு இருக்கு. அடுத்த 2 நாட்களுக்கு மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழகத்தில் கோடை மழை தொடர்வதற்கான சாதக சூழல் காணப்படுது. இமயமலை பகுதிகளில் வரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறிலிருந்து அந்த வளிமண்டலத்தில் மேற்கத்திய காற்றின் ஊடுருவலும் கீழடுக்குகளில் கிழக்கு காற்றின் ஊடுருவலும் தென்னிந்திய பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தான் அந்த ஆலங்கட்டி மழை பதிவாகி வருவதை பார்க்க முடியுது. இயல்பாக மேகங்கள் ஒரு 5 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்தில் மேகம் உருவாகும் போது அது சாதாரண மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவே 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நீராவிகள் உயர்ந்து மேகங்கள் உருவாகும் போது அந்த 30 கிலோமீட்டரில் நமக்கு ஆலங்கட்டி மழையாக மாறி, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை -10 முதல் -30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த உருவாகக்கூடிய மழை மேகங்கள் ஆலங்கட்டி மழை மேகங்களாக மாறி ஆலங்கட்டி மழை பொழிவு கொடுக்குது. இந்த நிகழ்வு தற்போது 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இயல்பாக இந்த மழைப்பொழிவின் போது இடி மின்னல் அதிகமாக இருக்கும். அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் தரைக்காற்று வேகமாக வீசப்படுவதற்குரிய மற்ற மாநிலத்தில் வீசக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். செய்திகள் வருகிறது. காற்று வேகமாக வீசக்கூடியதுன்னு வாய்ப்பு இருக்கா? அதுவும் குறிப்பாக ஆலங்கட்டி மழை பெய்கிறது ஒரு சில மாவட்டங்களில் தான் பெய்யுமா, இல்லை பரவலாக எல்லா மாவட்டங்களும் இதே நிலை நீடிக்குமா? குறிப்பாக கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களில் இந்த ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்கு தான் அந்த அதிகப்படியான நீராவிகள் அதிக உயர்மட்டத்துக்கு சென்று மேகங்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது கோடை காலம் என்பதனால அதிகமான வெப்பம், ஒரு வறண்ட வானிலை நிலவும் போது புதிய மேகங்கள் உருவாகி மழை வரும் சூழல் இருக்கும்போது மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும். அது நமக்கு கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், மழைப்பொழிவு தொடங்கும் வரை அந்த தரைக்காற்று என்பது சற்று பலமாக வீசும். அந்த சூழலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யக்கூடிய சூழல் இருந்தாலும் குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக மழை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு, அதாவது மார்ச் 19 பொறுத்தளவிற்கு பார்த்தோன்னா தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், அதாவது வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதே போல் ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம் போன்ற மாவட்டங்களையும், தென் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை பிற்பகல் மாலை நேரத்தில் எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் 2வது நாளாக பதிவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது. மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழைப்பொழிவு வானிலை படிப்படியாக விலகும். மீண்டும் மார்ச் 21ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இயல்பாகவே இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை தானா இது, இல்லை இது புதிதாக தற்போது வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? இல்லை, இயல்பாக இது கோடை மழை தான். ஆனால் தற்போது பெய்யக்கூடியது சாதாரண கோடை மழையாக இல்லாமல் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் போக்கில் வெவ்வேறு காற்று சந்திப்பு நிகழுது. அதாவது வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் மேற்கு திசை காற்று, குளிர்ந்த மேற்கு திசை காற்றும், கீழடுக்குகளில் ஒரு வெப்பமான கிழக்கு திசை காற்று என இருவேறு காற்றுகள் சந்திக்கும் காரணத்தினால இந்த மழைப்பொழிவு ஏற்படுது. இந்த மழைப்பொழிவுக்கு பகல் நேரத்தில் நல்ல வெயில் இருக்கணும். வெயிலுக்கு பின்பு நமக்கு பிற்பகல் மாலை நேரத்தில் ஈரப்பதமான காற்று சென்று அந்த வெப்பமான காற்றுடன் ஊடுருவி மழை மேகங்களை உருவாகி இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம கொடுக்கும். இது சாதாரணமாக நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை வேறு எந்த நிகழ்வுகளும் இல்லாமல் இது வெப்பச்சலன மழையாக தான் பார்க்கப்படுது. இது கோடைக்கால மழை தான். இப்போ குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஆல்ரெடி மழை அந்த மழை பெய்கிறது. அதே போல் குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் கனமழை பெய்யக்கூடியது. இது பரவலாக கூடுமா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யக்கூடுமா? இல்லை, மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை இருக்காது. ஏனென்றால் நமக்கு மேகங்கள் உருவாகும் இடத்துல மட்டும்தான் மழை இருக்கும். குறிப்பாக நமக்கு அது கடல்லேருந்து மேகங்கள் உருவாகி நிலப்பகுதி நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவு கொடுக்காது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தலைக்கு மேல் மேகங்கள் உருவாகி அந்த இடத்துல மழைப்பொழிவு கொடுக்கும். பிறகு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாக பதிவாகிறதுக்கான சூழல் இருக்கும். அப்படி எடுத்துக்கொண்டால் மாவட்டம் என்றால் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் தான் மழை எதிர்பார்க்கலாம். பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இன்று மழை பதிவாகாத இடத்துல நாளைய தினம் பதிவாவதற்கான சூழல் அதிகம்.
2 நாட்களுக்கு இதே நிலை தொடரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வெப்பம் வந்து ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலும், அந்த நிலை எப்படி இருக்கும்? அது தொடருமா? இல்லை ஒரு சில பகுதியில் வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகுமா? இல்லை, ஓவராலாகவே நமக்கு வெப்பநிலை வந்து தமிழகத்தில் சற்று இயல்பாக இருக்குது. கடந்த 2-3 நாட்களாக ஆங்காங்கே மழை பதிவாகி வருவதனால இந்த வெப்பநிலை மீண்டும் அதிகரிப்பது என்பது மார்ச் 21ஆம் தேதி முதல் வறண்ட வானிலை என்பது திரும்பும். அந்த வறண்ட வானிலை திரும்பும்போது மீண்டும் வந்து நமக்கு வெப்பமான சூழலும் கோடை வெப்பமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் ஏப்ரல் மே மாதங்களிலும் இதே தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில வாரங்கள் வெப்பம் அதிகமாக இருப்பதும், இடையிடையே ஓரிரு வாரங்கள் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கோடை மழை என்பது இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிபதிவு தங்கத்துறையிட செய்தியாளர் ஆனந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.